நேற்று நடந்த ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி மேட்ச் நம்பர் 5 அதில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்சில் எத்தனை சாதனைகள் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் ஒரு டீம் டாமினேட் பண்ணலாம், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று நடந்த மேட்ச் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபிக்கான 5வது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமாக போய்கிட்டு இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா பவுலிங் எடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு பேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன தான் பாகிஸ்தானை டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நேற்று நடந்த மேட்ச்சில் பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி என்ன நடந்ததுன்னா, ஸோ பேட்டிங் எடுத்ததுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தா நம்ம இந்தியன் பவுலர் பார்த்தா தரமாக பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ஸோ 49.4 ஓவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா 241க்கு பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இது நேற்று எங்கே நடந்ததுன்னா, துபாயில் இருக்கிற துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் அங்கே தான் நடந்தது. ஸோ இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்மளுடைய இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆப்போசிட்டாக தரமான அடியை கொடுத்துருவாங்க தான் சொல்லணும். நம்மளுடைய இந்தியன் டீம் இந்த 241 டார்கெட்டை ரீச் பண்ணாங்களா இல்லைன்னு நான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் வித்தியாசத்தில் 45 பாலை மிச்சம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச்சில் பாகிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க நம்மளுடைய இந்தியன் பேட்ஸ்மேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா விராட் கோலி கேட்சை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சுமன் கில் மேட்சை விட்டுருப்பாங்க. ஸோ இதனாலே அவங்களுக்கு ஒரு தோக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபீல்டிங் கொஞ்சம் சரியாக பண்ணல. ஸோ அங்கங்கே ரன் மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரன் அவுட்லாம் நிறைய மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டீம் பண்ணலை. ஸோ அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 2 ரன் அவுட்டை தரமாக பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய இந்தியன் டீம் ஃபீல்டிங்கும் சரி கேட்சும் சரி பர்ஃபெக்டாக பிடிச்சிருந்தாங்க. ஸோ கேட்ச் பிடிச்சதுலேயே நம்மளுடைய விராட் கோலி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சாதனையை பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பாகிஸ்தான் அணியோட கேப்டன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிஸ்வான் அவங்க பார்த்தீங்கன்னா சரி எங்ககிட்ட விக்டரி இருந்தது, அதாவது பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நாங்கள் பார்த்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நம்மளுடைய விராட் கோலி பார்த்தீங்கன்னா நேற்றுலேயே ஒரு 3 சாதனை பண்ணி வச்சிருக்காரு. அதிகமாக பார்த்தீங்கன்னா சதம் அடித்தது, அதிக ரன்களை பார்த்தீங்கன்னா கடந்தது, ஸோ அதிக கேட்ச்களை பிடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 3 சாதனைகளை பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச்சில் பண்ணியிருப்பார். மேன் ஆஃப் த மேட்சும் இவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 111 பாலுக்கெலாம் 100 ரன் ஒரு செஞ்சுரியை தரமான செஞ்சுரியை கொடுத்துறாருன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் விராட் கோலி தான் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது விராட் கோலி கிடையாது. ஸோ விராட் கோலி இருக்கலாம், இந்தியன் டீம் முழுக்க அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்ததால் தான் இந்த ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலிங் தரப்புலையும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா 9 ஓவர் போட்டு 40 ரன்னு தான் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா 8 ஓவர் போட்டு 31 ரன்னு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அர்ஷித் ராணா இவங்க பார்த்தீங்கன்னா 7.4 ஓவர் தான் போட்டிருந்தாங்க. 1 விக்கெட் எடுத்து 30 ரன் கொடுத்துருந்தாங்க. ஷமிக்கு பெருசாக 1 விக்கெட் ஒன்றும் கிடைக்கல, ஜடேஜாக்கும் சரியாக விக்கெட் ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 2 ரன் அவுட்டு தரமாக எடுத்துருந்தாங்கன்னா சொல்லணும். ஸோ வேறு லெவல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டீமில் யாரெல்லாம் பேட் பண்ணாங்கன்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க நம்மளுடைய கிங் கோலி 111 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரன் செஞ்சுரி போட்டு தரமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் 67 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 56 ரன் ஒரு 50 போட்டிருந்தாங்க. ஸோ தரமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுடைய சுமன் கில் 52 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 46 தரமாக இருந்தால் சொல்லணும். அந்த பவர் பிளே சரமாக விளையாடினாரு நம்மளுடைய சுமன் கில். அதுக்கப்புறம் என்ன, ஸோ இந்த மாதிரி பவுலிங் போடுறது நம்மளுடைய பாகிஸ்தான் வீரர்கள் யாரெல்லாம் போட்டுருந்தாங்க சொல்கிறேன். அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா 8 ஓவர் போட்டு 74 ரன்னு கொடுத்து 2 விக்கெட் எடுத்துருந்தாங்க. ஸோ அகமது அவங்க பார்த்தீங்கன்னா 10 ஓவர் போட்டு 28 ரன்னு கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. குஸ்தில் ஷாக் இவங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயே கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பவுலிங்கும் தரமாக போட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ 43 ரன்னு கொடுத்து 7.3 ஓவர் போட்டிருந்தாங்க. ஸோ 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங்கில் யாரெல்லாம் விளையாடுனாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாகிஸ்தான் பேட்டர்ஸ் பாகிஸ்தானுக்காக அவங்களுடைய கேப்டன் முகமது ரிஸ்வான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 77 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் அடிக்க முடியல, இவ்வளோ தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அவுட் ஆகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குஸ்தில் ஷா இவங்க பார்த்தீங்கன்னா 39 பாலுக்கு 38 ரன் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் சாகில் இவங்க பார்த்தீங்கன்னா 76 பாலுக்கு 62 ரன் அடிச்சிருந்தாங்க. இவ்வளவு ரன்னே போக்குமாடான்னு பல பேர் ரசிகர்லாம் எதிர்பார்த்துக்கிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய ரசிகர் பட்டாலும் வேறு லெவல்னே சொல்லலாம். ஸோ தரமாக இருந்தது. நம்மளுடைய ரசிகர் பட்டாலும் ரொம்ப வேறு லெவலில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் தினமும் 1 இல்லை 2 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும்.